திட்டங்களை செய்கிறேன் என கூறி மக்களை ஏமாற்றிய ஸ்டாலின் தான் துரோகி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை அடுத்த மாதவரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய அவர், திமுக அரசு 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி மக்கள் தலையில் சுமத்தியுள்ளதாக கூறினார். ஆட்சியே போனாலும் பரவாயில்லை என ஸ்டாலின் கூறுவதாகவும், நிச்சயம் ஆட்சி போகத்தான் போகிறது எனவும் தெரிவித்தார். தேர்தல் தோல்வி பயத்தில் முதலமைச்சர் ஏதேதோ பேசி வருவதாக விமர்சித்த இபிஎஸ், அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று இபிஎஸ் நம்பிக்கை தெரிவித்தார். இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவார்கள் துரோகிகள். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பெண்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு மறந்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். இப்படி துரோகத்தினுடைய மொத்த உருவம் யாரு? ஸ்டாலின். ஆட்சியே போனாலும் பரவாயில்லைன்னு போகத்தான் போகுது. யாரு கேட்டு போகுது? இவ்வளவு மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறீங்க, ஆட்சி போல் உறுதிதானே? இப்பதான் ஸ்டாலினுக்கு பயம் வந்திருக்குது. ஆட்சி போயிருன்னு பயப்பதான் வந்திருக்குது. ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறேன்னு. ஆட்சியே போன பிறகு நீ யாருக்கு பயப்பட போற? ஆக ஸ்டாலினே உண்மையை ஒத்துக்கொண்டார்.